நிக்கிறான் பாரு கோமாளி. அந்த பயம் இருக்கட்டும். எங்க உங்களை காணோம்? ஹலோ, எங்கீங்க? ஜிம்ல காணோம்? இல்லைங்க, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் இன்னைக்கு வர முடியல. ஓ அப்படியா, சரிங்க. உங்க உடம்ப பாத்துக்குங்க. ப்ரோ சில் சில். நீங்க நினைக்கிற மாதிரி நான் கெட்டவன்ல இல்லை, நானும் நல்லவன் தான். அன்னைக்கு அவங்க கிட்ட எப்படி நடந்துக்குன்னு தெரியாம அப்படி நடந்துக்கிட்டேன். இப்போ அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ப்ரோ நம்ம வேணா ஒன் ஒர்க் அவுட் பண்ணலாமா? பாய் ப்ரோ. பாய் ப்ரோ. டேய், அவன் தான் ஒன்று அசிங்கப்படுத்தினா இப்போ அவங்க கூடயே ஃப்ரெண்ட் ஆகிட்டே. டேய், பழகிறதே பழி வாங்குறதுக்கு தான்டா. இனிமே தான் என் கேமையே பார்க்க போறேன். ஆமா மச்சான். வாடி கூலிங் வாட்டர் மெலன். ஏய் இங்க வா. என்ன நானும் பாத்துட்டே இருக்கேன், ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். ஏங்க நான் உங்களை லவ் பண்றேங்க. வந்தா அடிப்பீங்க. நீ நிக்கலனாலும் அங்க வந்து அடிப்பேன். சரி சொல்லுங்க. எனக்கு ஒன்னு பிடிக்கும், ஆனா லவ்லாம் இல்ல. போக போக சொல்றேன், நாளைக்கு மீட் பண்ணலாம். சரிங்க வரேன். என்ன சாப்பிட்டியா? இல்ல நீங்க தான் டைம்க்கு வர சொன்னீங்க. சாப்பிட்டு வந்தா லேட் ஆயிருங்க. சரி ஜூஸ் ஆச்சு குடிக்க போலாமா? சரிங்க. இது ஓகே, இப்ப போட்டு வா. ஏங்க இது ஓகேவா? இந்த ஏன் ஒரு மாதிரி இருக்கு? இல்லங்க, இது வரைக்கும் எங்க அம்மாவை தவிர யாருமே ட்ரெஸ் எடுத்து கொடுத்தது இல்ல. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வாங்க போங்க சொல்றது எனக்கு தெரியா? போன் கூப்பிடு. நீங்க என்ன லவ் பண்ணும்போது கூப்பிடுறேங்க. அதான் சொல்றேன். ஏங்க என் லவ் ஒன் சைடு இல்லைங்க. ஏங்க எங்க அம்மா எனக்கு வீட்ல பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கு பொண்ணு சரின்னு சொன்னா வீட்ல கல்யாணம் பண்ணிடுவாங்க. அத நீ அந்த பொண்ணு கிட்ட தானே சொல்லணும். அதாங்க சொல்றேன். என்னங்க பொண்ணுக்கு ஓகேங்களா? ஹாய்டா. என்னங்க பசங்களாட்ட சட்டை பேண்ட் எல்லாம் போட்டிருக்கீங்க. இந்த தாவணி புடவை இதெல்லாம் கட்டினா இன்னும் அழகா இருப்பீங்கல்ல. சரி நான் உனக்காக வேணா போடுறேன். சரிங்க. ஹலோ, நான் பார்க் வந்துட்டேன். நானும் இங்க தாங்க இருக்கேன். கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு. என்ன இப்போதாங்க மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. ஓ அப்படிங்களாங்க. சரிங்க, ஒரு நிமிஷம். ஹலோ, இங்க என்ன மச்சான் பண்ற? நான் யாழ் கூட வந்த மச்சான். மச்சான் அந்த பொண்ணு உண்மையா லவ் பண்ணுதா? ஏய் ஏன்டா இப்படி கேக்குற? இல்ல மாடர்னா இருக்காங்கல்ல, அதான் கேட்டேன். ஏன் ப்ரோ, இங்க மாடர்னா இருந்தா உண்மையான லவ் இருக்காதா? ஒழுக்கமா ட்ரெஸ் பண்ணிட்டு ஏமாத்துற பொண்ணுங்களும் இருக்காங்க, மாடர்னா ட்ரெஸ் பண்ணிட்டு லாயலா இருக்க பொண்ணுங்களும் இருக்காங்க. ட்ரெஸ் வச்சு எப்பயுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க. சாரிங்க. என்னாச்சுடா அழுதுட்டு இருக்க? இல்லடி ஒண்ணும் இல்ல. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? இல்லடி அம்மாக்கு உடம்பு சரியில்லை. உன்னையும் அம்மா விட்டா எனக்கு யார் இருக்கா? அம்மாக்கு ஏதாச்சுன்னா நான் என்ன பண்றது? இந்தா இத ஃபர்ஸ்ட் அடமான வச்சு அம்மா போய் பாரு. இல்லடி வேணாம். நான் என்ன தேர்ட் பர்சனாடா? இந்தா போ ஃபர்ஸ்ட் போய் பாரு போ. தேங்க்ஸ் டி. கவி அம்மா நல்லா இருக்காங்கடி. இப்பதான் நிம்மதியாவே இருக்கு. நல்லா இருந்தா அதுவே போதும்டா. இப்பெல்லாம் சொந்தக்காரங்களே ஹெல்ப் பண்றது இல்ல. நீ பண்ண ஹெல்ப் ரொம்ப பெருசுடி. இந்தா உன் செயின். உன்னை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன். அம்மாட்ட நம்மளை பத்தி பேசிட்டேன். அச்சச்சோ என்ன சொன்னாங்க? என்ன பிடிச்சிருமா? போட்டோ காமிச்சியா? எல்லாம் ஓகேவா? இரு என்ன லிஸ்ட் பெருசா போகுது. சரி எப்ப வீட்டுக்கு வர? நாளைக்கு போலாமா? என்ன இவள என்ன காணோம்? இன்னைக்கு வரட்டும், அவளுக்கு இருக்கு. இவ்வளவு நேரம் அடி வரக்கு யாரோட பேசிட்டு வந்த? நான் யார்கிட்டயும் பேசலடா. மேனேஜர் கார்ல தான் போறேன், நீங்களும் வரீங்களான்னு கேட்டாரு. அவன் யாரு உன்னை கூட்டு போறக்கு? அவன் கூப்பிட்டான் அப்படியே போக வேண்டியதானே? அதான் நான் வந்துட்டேன்லடா. அவரை ஏன்டா திட்டுற? ஓ அவனை திட்டினா உனக்கும் வருதா? ஏய் நடந்தே போடி. ஏய் கவி சாரிடி, நேத்து நீ அப்படி பாதிலே விட்டு வந்துட கூடாது. பரவாயில்லடா, நான் சத்யாவோட அண்ணா வந்தாரு, அவர் கூட வந்துட்டேன். எது அவங்களோட வண்டியில போனியா? நான் பசங்களோட வண்டியில போக கூடாதுன்னு சொல்லிருக்கீங்களடி. டேய் அவர் எனக்கு அண்ணா மாதிரி, ஏன் இப்படி சந்தேகப்படுற? ஏன் பஸ்ல போலாம்ல, அவங்க கூட தான் போகணுமா? ஹரி நான் போனை கட் பண்றேன். ஏய் போன வச்சுட்டா பாரு. ஹரி சாரிடா. இனிமேலாச்சும் பசங்களோட பேசாம இரு, அப்பதான் நான் கூட இருப்பேன். இல்ல அதுக்கு அவசியம் இல்ல. நான் என்னதான் உன் மேல அளவில்லாத அன்பும் நம்பிக்கையும் வச்சிருந்தாலும் நீ என்ன நம்பலடா. ஒரு சின்ன விஷயத்த கூட சந்தேகப்பட்டு அவ்வளவு கஷ்டப்படுத்துற. அப்படி கஷ்டப்பட்டு வாழ வேணாம்னு முடிவு பண்ணிட்ட ஹரி. சரி ஓகே, எப்பயுமே நீ தானே பேசுவ. இன்னைக்கு நான் கேள்வி கேக்குறேன், நீ பதில் சொல்லு. அச்சச்சோ கேள்வியா? இன்னைக்கு நான் செத்தேன். கேளுமா கேளு. நான் அழகா இருக்கேனா? ஆமாமா அழகுதான், அதுக்கு என்ன குறை? சரி நான் கோவம் இருந்தா நீ என்ன பண்ணுவ? உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன். நான் சண்டை போட்டு நினைச்சுக்கோ. இப்போ என்ன பண்ணுவ? சரி சண்டை போடு. பேசாத, நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். சரி நானும் பேசல. சாப்பிட்டியா? சாப்பிட்டா என்ன, சாப்பிடலாம் உனக்கு என்ன? சாப்பிடலாம் கோவம் அதிகமாகும், அப்புறம் எனக்கு தானே பிரச்சனை. ஆமா லைட்டா பசிக்குது. சரி வா சாப்பிட்டு போயிட்டா கன்டினியூ பண்ணலாம். நான் இப்ப கோவமா இருக்கேன்டா.
அதான் டெய்லி பண்றியா, வா போலாம். என்னை விட இந்த போன் தான் அதிகமா பாக்குறேன். பேசாம அதுவே கட்டிக்க. இந்த போன்லயும் உன்னை தாண்டி பாத்துட்டு இருக்கேன். இங்க பாரு, நான் பேசாம போயிட்டு என்ன பண்ணுவேன்? உண்மை சொல்லவா பொய் சொல்லவா? உண்மையே சொல்லு. ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் நிம்மதியா இருப்பேன், அடுத்த 5 நிமிஷம் கொஞ்சம் பயமா இருக்கும். அப்புறம் என்ன 100 மிஸ்டு கால் தான். ஏங்க ஒரு நிமிஷங்க. என்னங்க ஃபாலோ பண்றீங்களா? நானும் பாக்குறேன். 1 மாசமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன பத்தி தெரியாது, நான் சரியான கோவக்காரி. 1 மாசமா ஃபாலோ பண்றது லவ் பண்ண இல்லைங்க, ஒர்க்கு கேட்க. ஒர்க்கா? வீட்டுல வேலை இல்லாம எங்க அப்பா சோறு ஓட மாட்டாப்ல, அப்பதான் நீங்க ஒழுக்கமா வேலைக்கு போட தண்ட சோறு. எங்க அப்பா திட்டுறதுக்கு தகுந்த மாதிரி தான் வேலைக்கு போகணுமா? அதாங்க எங்கேயோ தேடுறதுக்கு உங்க ஆபீஸ்ல கேட்கலான்ட்டு. சரி ப்ரோ, நான் எங்க ஆபீஸ்ல கேட்டு சொல்றேன். ஹாய்ங்க. ப்ரோ நான் ஆபீஸ்ல கேட்டிருக்கேன், சொல்லுவாங்க ப்ரோ. தேங்க்ஸ்ங்க. இன்னொரு ஹெல்ப் வேணும். மறுபடியுமா? இல்ல இது வேற. வேறயா? ஒருவேளை ஐ திங்க் நீங்க தப்பா நினைக்கலனா என் பாக்கெட்ல இருந்த காசை காணோம், என் டீக்கு மட்டும் பே பண்ணிடுறீங்களா? அட பாவி. நான் வேலைக்கு சேர்ந்தோன்னா தந்துடுறேங்க. ஹாய் ஹரி. ஓ நீங்களா? என்னங்க என்னாச்சு ஒர்க்கு? அது ஒர்க் இப்போதைக்கு வேகன்சின்னு சொல்லிட்டாங்க. ஃபீல் ஆகாதீங்க. நீங்க சிங்கிளா? சிங்கிளா இருந்தா தான் வேலை கொடுப்பீங்களா? அட போங்க. சிங்கிளா இருந்தா தான் வேலை தருவாங்களான்னு தெரியாது, பட் நீ சிங்கிளா இருந்தா நான் உனக்கு ஒரு வேலை தரேன். உன்ன மாதிரி தங்கச்சி எனக்கு இருக்கிறதுக்கு இல்லாமலே இருக்கலாண்டி. அக்கா சீ போய் தல. ஏ கவி, அது என்னோட ஃபேவரட் ட்ரெஸ் டி. அப்பா ஞாபகமா வச்சிருக்கேன், ஒழுங்கு மரியாதை கொடுத்துரு. அக்கா நான் எதுவும் பண்ண மாட்டேக்கா. நீ எதுவும் பண்ண வேணாம் கூட. ஐயோ எதுக்கு தாண்டி சொன்னேன், ஒழுங்கு மரியாதை என் ட்ரெஸ்ஸை கழட்டி கொடுத்துரு. கழட்டி கொடுக்குறேன். சத்யா சும்மா சும்மா அடிச்சுட்டே இருக்காதடி, அப்புறம் தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன், ஒரு அப்பு வச்சிருவேன். சரி சாமி. சாப்பாடு வேற இவ்வளவுதான் இருக்கு, நம்ம அவளுக்கு முன்னாடி சாப்பிட்டுலாம். அக்கா எனக்கும் பசிக்குது, எனக்கு கொஞ்சம் ஊட்டி விடு. எப்போடி எத்தனை தடவை நீ என்ன டென்ஷன் பண்ணிருப்ப, இன்னைக்கு பட்னி கிடந்து சாவு. உங்க அப்பா இருந்திருந்தா உன் தங்கச்சி மாதிரி தாண்டி இருந்திருப்பாரு. என்னமா சொல்றீங்க? அவரும் உன் தங்கச்சி மாதிரி தான், எல்லா விஷயத்திலுமே விளையாடுத்தனமா இருப்பாரு. நீதானே என் வாழ்க்கை உனக்கல்லவா செத்தாலும். அக்கா உனக்கு சம்பளம் போட்டுருப்பாங்க, எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் இருக்குங்கக்கா, கொஞ்சம் காசு தாக்கா. இப்போதைக்கு இருக்கிற ட்ரெஸ் போடுறியா? அக்கா அடுத்த மாசம் வாங்கி தரேன். அதெல்லாம் பழசாயிருச்சுக்கா, போட முடியாது. காசா? அதுவும் உங்க அக்கா ட்ரெஸ் சரியா இருக்குதுல்ல, அதையும் போட்டுக்கிடி. எப்ப பாரு இவ யூஸ் பண்ணதே நான் யூஸ் பண்ணணுமா? ஸ்கூல் யூனிஃபார்ம்ல இருந்து அவ கால்ல போடுற ஷூ வரைக்கும் அவ யூஸ் பண்ணதை நான் யூஸ் பண்ணணுமா? அம்மா கவி சாப்பிட்டாலாமா? உனக்கு தெரியாதாடி அவளை பத்தி? அவளை ஏதோ ஒன்று சொன்னா போது கண்ணுல பொல பொலன்னு தண்ணி விட்டுட்டு போய் படுத்துக்குவா. ஏய் சாப்பிட்டு போடி. எங்க அப்பா மட்டும் இருந்திருந்தா இப்படி என்ன ஃபீல் பண்ண விட்டுருப்பாரா? இந்த கவி, உனக்கு என்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ வாங்கிக்கோ, ஆனா சாப்பிடாம மட்டும் இருக்காத. எப்படியோ அக்கா கிட்ட ட்ரெஸ் எடுக்க காசு வாங்கியாச்சு. கடன் வாங்கினா மட்டும் பார்த்தாது, வட்டியாச்சும் கரெக்டாக கட்டணும்ல. அண்ணா நான் அடுத்த மாசம் கண்டிப்பா தந்துடுறேன். அதெல்லாம் முடியாது, இப்போ எனக்கு வட்டி பணம் வரணும். தம்பி, அவங்க அப்பா வாங்கின கடனை அவ ஒரு பொண்ணா இருந்து கஷ்டப்பட்டு அடிச்சிட்டு இருக்கா. புரிஞ்சுக்கப்பா, அடுத்த மாசம் கண்டிப்பா கொடுத்துருவா. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, சாயந்தரத்துக்குள்ள வட்டி பணம் வரணும். அக்கா இந்தாக்கா காசு. ஏன்டி ட்ரெஸ் எடுக்கலையா? இல்லக்கா எனக்கு எந்த கலெக்ஷனுமே பிடிக்கல, நான் அடுத்த டைம் வாங்கிக்கிறேன். ஐயோ இவ வேற உட்காந்துருக்காளே. எஸ் ஆயிடலாம். சத்யா நில்லு, அது ஏன் ட்ரெஸ் யூஸ் பண்ணாத சம்மக்கம் வந்து சொல்லிட்டேன். இருடி, வெளியே போயிட்டு வந்து தரேன். இத நீ ஆல்ரெடி போட்டிருக்க என்கிட்ட கேட்காம. கண்டுபிடிச்சிட்டாலே ராட்சசி. இன்ஸ்டால என்ன ஹைட் பண்ணி ஸ்டோரி போட தெரிஞ்ச உனக்கு என் ஃப்ரெண்ட் ஹைட் பண்ணுங்கிறது மறந்துட்டியா? அட சாமி, இது எப்படி மறந்தேன்? சரி கவி, நான் போயிட்டு வந்துடுறேன். போறா பாரு எருமை மாடு. ஏய் கவி, நான் யூடியூப்ல ஒரு மேக்கப் பார்த்தேன், உனக்கு போட்டு விடவா? மேக்கப் எல்லாம் வேணாண்டி. ஏய் நான் நல்லா தாண்டி போடுவேன், உட்காந்து போட்டு விடுறேன். ஆளை விட்டுறி சாமி, விட்டா கோமாளி முடிஞ்சு மாதிரி பண்ணி விட்டுருவேன். போடி. போடி கொட்டப்பள்ளி. நீ போடி கோணமுக்கி. சத்யா மாமா எப்படி வராரு? இதோ இப்ப வந்துருவாருடி, கிளம்பிடுவேன். ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம்டி. இனிமேல் ஏன் ராஜ்யம் தான். என்ன இவ கொஞ்சம் கூட ஃபீல் பண்ண மாட்டா? என்னடி போற நேரத்துல அக்கா தங்கச்சி பேசிட்டு இருக்கிறீங்க? மாப்பிள்ள வந்துருவாரு, சீக்கிரம் கிளம்பு. கிளம்பிட்டமா? எதுக்கு இவ இப்ப உள்ள போறா? ஏ கவி, என்னடி ஆச்சு? சத்யா நீ இல்லாம நான் எப்படி இருப்ப? பேக் வேற கிழிஞ்சிருச்சு, 10 நாள்ல ஸ்கூல் வேற ஆரம்பிக்குது, பேக் வேற வாங்கணும். அக்கா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லடா, இன்னும் 10 நாள்ல நான் ஊருக்கு கிளம்பணும், அதான் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். ஊருக்கா? என்னக்கா சொல்ற? சத்யா, இந்த மாசம் லீவு முடிஞ்சதுமே நீ ஹாஸ்டல் போயிருமா. ஏமா என்னாச்சு? ஆமா, எப்ப பார்த்தாலும் நீயும் தம்பியும் சண்டை போட்டே இருக்கீங்க. ஸ்கூலுக்கு போறதுல இருந்து எல்லாத்துக்கும் தான் சொல்றேன். உங்க அப்பா கிட்ட எல்லாம் நான் பேசிட்டேன், நீ எடுத்து வச்சுக்கோ. தம்பி, என்னதான் நான் உன்கிட்ட சண்டை போட்டாலும் அக்கா உன்னை தம்பியா தான்டா நினைக்கிறேன். ஹாஸ்டல்லாம் அங்க கஷ்டமா இருக்குமாக்கா? ஆமாண்டா, சாப்பாடுலாம் நல்லாவே இருக்காது, ரூம்லாம் சின்னதா இருக்கும், அதுவும் இல்லாம தனியா இருக்கணும்டா. அக்கா ஒரு நிமிஷம், நீ ஹாஸ்டல் போக வேணாம்க்கா, நான் போய்க்கிறேன். டேய் அம்மா கிட்ட
மா இப்போ என்ன உங்களால எங்க 2 பேர்த்த சமாளிக்க முடியல அவ்வளவுதானே? சரி அக்கா இங்கே இருக்கட்டும், நானே ஹாஸ்டல் போய். என்னடா சொல்ற நீயா? ஆமா நான் ஹாஸ்டல் போறேன். இதை பத்தி நானே உங்ககிட்ட எப்படி சொல்லணும்னு நினைச்சேன், நீயே சொல்லிட்ட. 2 பேர்த்த என்னால சமாளிக்கவே முடிய மாட்டேங்குங்க. நான் யாராவது ஒருத்தர் ஹாஸ்டல்ல விட போறேங்க. சரிம்மா 2 பேர்ல யார ஒத்துக்க வைக்க போற? மலைக்குரங்கு பிளான் பண்ணி என்ன மாட்டி விட்டாலே.